தண்ணி இங்கே வருது, இங்கே வாய்க்க பிடிச்சிக்க. மாமா குளிக்கணும். குளிக்கணுமா? இந்த பா பாத்ரூம் இங்கே தான் இருக்கு, போயிட்டு வா. இல்ல ட்ரெஸ்ஸு துவைச்சு மாத்து துணி வேணும். சரி, நீ இங்கே இரு. ஒரு நிமிஷம். இந்தா ரசத்தை. இந்தா. என்ன மாமா? ஒன்று பண்ணு, குளிச்சு முடிச்சுட்டு இதை உடுத்திக்கோ. இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை உடுத்திக்கிட்டு எனக்கு தா, நான் இதை போட்டுக்கிறேன். மாமா பரவாயில்ல ரசதி, நீ போ. போ. என்னடா சதி, சட்டை கொஞ்சம் டைட்டா இருக்கா? ஆமா மாமா, கொஞ்சம். சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. துணியை காய வச்சுட்டு மாத்திட்டு வந்துடுறேன். சரி மாமா. மாமா குளிச்சுட்டு மாமா. சரி, இந்தா வாட்சப்படி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி. மாமா வாட்ச். ரசதி, பசிக்குதுல்ல? எனக்கு பசி இல்ல மாமா. உனக்கா? நேத்து நைட்டு நீ பசிக்கலன்னு சொன்ன, இப்பவும் வேணாங்கிற. கோவில் அன்னதானம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன், வா போய் சாப்பிடலாம். என்ன ரசதி, என்னடா அவன் கோயில் அன்னதானத்துக்கு கூப்பிடுறானேன்னு பாக்குறியா? ஹே, கோயில் அன்னதானம் சாப்பிட்றதெல்லாம் புண்ணியம். மாமா, நான் சாப்பிட்றத பத்தி எல்லாம் எதுவும் நினைக்கல. ஆனா நீங்க. நானா என்ன? நான் என்ன வானத்துல இருந்தா வந்தேன்? ஏன் எனக்கெல்லாம் வயிறு இல்லையா? எனக்கு பசிக்காதா? பாரியோட பையன் அன்னதானத்துல சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா என்ன? வா போய் சாப்பிடுவோம், வா. மாமா வா. போதுங்க. வாங்கம்மா, அடுத்து வாங்க. நல்லா சாப்பிடுங்கம்மா. சரிங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நீங்க வாங்க. வாங்க, அடுத்து வாங்க. போதுங்கய்யா. இந்தாங்கம்மா. இந்தாம்மா. சாப்பிடு. இது பாண்டியன் பொண்ணு ராசாத்தி மாதிரில இருக்கு. இல்ல இல்ல, அது இவன் எங்க இங்க இல்லையே. என்ன இன்னும் புரியலையே, ஒரு குழப்பமா இருக்க. பாரு சதி, உட்கார். சாப்பிடு. யோ, அது யாருன்னு பாரு. எனக்கு என்னமோ பாரி பையனும் மருமகனும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா, இல்ல உண்மையாவே அவங்க தானா? ஐயா, அது அவங்க தான். என்னையா சொல்ற? என்னங்கய்யா? அவங்க வந்து இங்க சாப்பிட்றாங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா?
என்னய்யா ஊருக்குள்ள இருக்கீங்க, இந்த விஷயம் தெரியாதா? தெரியலையே. இவங்க ராசாத்தி தம்பி கபிலனுக்கு 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. ஆ, அதனால அதுக்காக அவங்க கோவப்பட்டு மரகதம்மா இவங்க 2 பேரையும் வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க. அடப்பாவமே. அதான் வேற வழி இல்லாம இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன யாரு இந்த சின்ன விஷயத்துக்கா பாரி ஐயா அப்படி பண்ணாங்க? சரி, என்னால பார்க்க முடியல, நான் போய் பேசிட்டு வரேன். சரிங்க ஐயா. பாத்துங்க பாத்துங்க. ஹலோ அம்மா, நான் புண்ணியக்குடி பேசுறேம்மா. அப்படியா, சொல்லுங்க. இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா. என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக பசங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்க? பாருங்க, எனக்கே மனசு கேட்கல. உங்க மகனும் மருமகளும் யார் இல்லாத அனாதை மாதிரி கோயில கொடுக்கிற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அட என்னம்மா நீங்க, இத்தனை பேர் இருந்தோம் பிள்ளைங்களை சோத்துக்கு தெருவில் அலைய விட்டீங்களேம்மா. பார்க்கிறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குமா. நீங்க எப்படிதான் இருக்கீங்களோ பாத்துக்கங்க. நான் வச்சிடறேம்மா. சாப்பிடு. என்னாச்சு? சாப்பிடு, நல்லா இருக்கு, சாப்பிடு. கண்மணி, சொல்லுமா. என்னடி நீ சமைச்சுக்கிட்டு இருக்க? அந்த மங்கைய சமைக்க சொல்ல வேண்டியதானே? அவதான் சமைக்கிறேன்னு வந்தா, நான் தான் வேண்டாம் நீ போன்னு சொல்லிட்டு நான் சமைச்சிட்டு இருக்கேன். ஹேய், உனக்கு எதுக்குடி இந்த வேலை? அந்த ராசத்தை வீட்டை விட்டு போயிட்டால, அதை கொண்டாடலான்னு பாட்டு போட்டு ஆடினா அந்த மங்க வந்து அடிக்கிறா. அதனால்தான் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொண்டாடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல ஐடியாடி. ஆமா, என்ன மட்டனா சிக்கனா? மட்டன்மா. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் சாப்பிட வச்சு அவளை அசிங்கப்படுத்தி நாம சந்தோஷப்பட்டுக்கலாம். சரிதான். ஆனா வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன புதுசா கறின்னு கேட்டா? அதான் புதுசா 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, அவங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்குன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். சூப்பர் டி. சரி, ஒரு கைப்பிடி இதை இதுல ஊத்திடலாம். வை வை. மூடி கொடு. நீ இதை எடுத்துட்டு போ, நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி சரி. என்னாச்சு மங்கை, ஏன் சோகமா இருக்க? ஊர்க்காரங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணா நீ ஏமா சோகமா இருக்க? இல்ல, இனிய ராசாத்தி 2 பேரும் அன்னதானத்துல உட்கார்ந்து சாப்பிடுறாங்களாம். அங்க இருந்தவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. நம்ம அள்ளி அள்ளி கொடுத்ததுக்கு வந்த நிலைமையா இது? ஊருக்கே சோறு போட்ட குடும்பம்னு நமக்கு பேர் இருக்கு. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைக்கு சோறு போட முடியல. அனாதை மாதிரி அன்னதானத்துல உட்காந்து சாப்பிட வேண்டியிருக்கு.
அம்மா இரும்மா சாப்பிடலாம். சரி சரி நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். சரி சரி. அவங்க 2 பேரும் இப்படி கஷ்டப்படுறது தெரிஞ்சும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாம இருக்கே. சமைச்சிட்டேன், வாங்க சாப்பிடலாம். மாமா நீங்களாவது வாங்க சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு பசி இல்லை. நீங்க மாமா? இல்லம்மா வேணாம்மா. ராசாத்தியும் இனியனும் இல்லாததுனால ஃபீலிங்ல இருக்கீங்களா? சாப்பிடாம பட்டினி கிடந்து சாவுங்க, எனக்கு என்ன. புனிதா, கபிலா, சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். இல்லக்கா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் கறி எல்லாம் வாங்கி சமைச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு விருந்து வைக்கணும்ல. அண்ணி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அண்ணி. என்னவோ பண்ணுங்க. அத்தை, நீங்களாவது சாப்பிட வரீங்களா இல்லையா? எனக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு, எனக்கு சாப்பாடு வேண்டாம். தெரியும் நீங்களும் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. ஏன் அப்படி சொல்ற? ஆமா அத்தை, எல்லாரும் ராசாத்தி போன சோகத்துல சாப்பிட வரமாட்டேன்னு சொல்றாங்க. கடைசியில பார்த்தா நீங்களும் அப்படிதான். நான் ஒண்ணு ராசாத்தி போன சோகத்துல எல்லாம் சொல்லல, உண்மையிலேயே எனக்கு தலைவலி. எல்லாரும் அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் வரலன்னா உங்களையும் அப்படிதான் நினைப்பாங்க. எனக்கு அவ போனா என்ன? நான் வர சாப்பிட வா வா. வாங்க. நீங்க யாரும் சாப்பிட வரலையா? இல்லை, நீங்க போய் சாப்பிடுங்க. வாங்க அத்தை. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. அம்மா நீயும் உட்காரு. இருக்கட்டும் கண்மணி. பரவாயில்ல, நீ உட்காருமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன போலீஸ் வண்டி சத்த மாதிரி இருக்கு? வேற எங்கேயாச்சும் போவாங்க சம்பந்தி. சார், இந்த வீடு தான் சார். உள்ள வாங்க சார். போ. இங்க கண்மணி இருக்காங்களா? நான் உங்ககிட்ட தான் சார் கேட்குறேன். இங்க யார் கண்மணி? சார், இவரோட மருமக தான் சார். என் மருமக தான். என்னாச்சு சார்? சொல்றேன், அவங்கள வர சொல்லுங்க. என்ன? ஒன்றும் இல்லை சார், அவங்க மேல ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சார், என்ன கேஸா வந்திருக்கீங்க? சொல்றேன், ஏற்கனவே கல்யாணமான பொண்ணை ஒரு அப்பாவி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்துருக்காங்க. சார், அது வந்து சார், இது ஃபோர்ஜரி கேஸ் சார். இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம். எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பேசிக்கிங்க சார். யார் கண்மணி? இங்க இவங்க தான் சார். போமா, போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாமா. சார், நான் என்ன பண்ண சார்? ஐயோ, சார், நான் எதுவும் பண்ணல. அட வாமா. என்னம்மா? சார் சார், இது எதுவும் அவளுக்கு தெரியாது சார். நான் எதுவும் பண்ணல. அம்மா, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பேசிக்கிங்க. என்னம்மா? இங்க எதுவும் பேசாதீங்க. சார் சார், கான்ஸ்டபிள், இல்ல சார். முதல்ல அவங்கள கூட்டிட்டு வாங்க. கண்மணி, ஐயோ, கான்ஸ்டபிள், கூட்டிட்டு வாங்க. இங்க எதுவும் பேச வேண்டாம்னு சொல்றல. சார் டேய் கார்த்தி,
கேஸ் எல்லாம் வேண்டாம்டா, பேசி தீர்த்துக்கலாம் கார்த்தி. நான் உன் அக்காடா, ப்ளீஸ்டா. அக்கா மாதிரியா நீ நடந்துக்கிட்ட? உன் சுயநலத்துக்காகவும் ராசாத்தி அக்காவை பழி வாங்கணுன்றதுக்காகவும் தானே என்னையும் என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சார் என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க சார் இவங்களை. கான்ஸ்டபிள் ஜீப்ல ஏத்துங்க சார். நல்ல வேளை கார்த்தி நம்ம மேல கேஸ் கொடுக்கல. ஒரு நிமிஷம் சார். இது நான் மட்டும் பண்ணதில்ல சார், என் கூட இதுல இன்னொருத்தவங்களுக்கும் பங்கு இருக்கு. யாருமா அது? அது என் அம்மா தான். அவங்க தான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு முழு காரணம். நான் வெறும் அம்புதான். சார் அவங்களே கூட்டு வாங்க சார். கான்ஸ்டபிள் அவங்களே எடுத்துட்டு வாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜீப்ல ஏத்துங்க. சீக்கிரம் விடுங்க சார். வேணாம் சார். எடுத்துட்டு வாங்கம்மா. வேணாம் சார். மேடம் விடுங்க மேடம். உங்க பொண்ணு தான் நீங்க பண்ணதா சொல்லுதுல்ல. வாங்க எடுத்துட்டு வாங்க. போமா. சார் சார் ஆமா போமா. சொல்லுங்க சார். சொல்றல விடுங்க. என்ன சொல்லுமா? விடுங்க சார். என்ன சொல்லுங்க சார். சொல்றல ஆமா மணில ஏத்துங்கம்மா. கார்த்தி மேடம் சொல்றல போய்டு. ஏத்துங்க. ஐயோ நாங்க விடுங்க. கண்மணி சீக்கிரம். ஏறுங்க சார். அம்மா சமதி மணில ஏறுமா. ப்ளீஸ் ஏத்துங்கம்மா. கண்மணியை கூட்டிட்டு போறாங்க. குமரா பாரு. எதுவா இருந்தாலும் ரோட்ல வந்து பேசுங்க சார். மணில சார் ப்ளீஸ் அத்தை வந்து காப்பாத்துங்க அத்தை. சமதி இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி தான். இந்த கார்த்தியை தூண்டி விட்டு பழி வாங்குறா. இன்னும் அவளையே ஏன் குத்தம் சொல்றீங்க? கண்மணி செஞ்சதுக்கு இப்ப அனுபவிக்கிறா. கண்மணி எந்த தப்பும் பண்ணல. இதெல்லாம் அவளால தான் நடந்தது. எனக்கு நல்லா தெரியும். ஆனா இத நான் சும்மா விட போறதில்ல. இப்பவே நான் யாருன்னு காட்டுறேன். இன்னும் 10 நிமிஷத்துல மினிஸ்டர் கிட்ட பேசி கண்மணியை வெளியில கொண்டு வரனா இல்லையான்னு பாரு. மேடம் வேண்டாம் மேடம். எஸ் சார். சொல்றல. இறங்குமா. உள்ள வா. போ. ஓகே சார். விடுங்க. போமா உள்ள போங்க. போ யோசிக்காத போ. போமா உள்ள. மேடம் வேண்டாம் மேடம் என்ன விட்டுருங்க. போமா. கார்த்தி இப்படி பண்ணிட்ட. போன் சொல்றல. எழுதிட்டியா? சார் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துரு. போடு எழுது சாக்கு. நாங்க கூப்பிடும்போது வரணும். சரி ஓகே சார். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. கார்த்தி ஏய் கார்த்தி, அக்கா உனக்காக தானடா பண்ண. அக்கா மேல இறக்கம் காட்டுடா. கார்த்தி உனக்கும் புனித மேல ஆசை இருந்துச்சுல்ல, உனக்காக தானடா எல்லாம் பண்ணோம். இருந்துச்சு இல்லன்னு சொல்லல. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதுக்கு சம்மதமே தெரிவிச்சிருக்க மாட்டேன். அப்ப நீங்க இதை எனக்காக பண்ணல, உங்க சுயநலத்துக்காக என்ன பயன்படுத்திருக்கீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல கார்த்தி, நான் ஒரு முட்டாள். ராசாத்தி அக்கா அப்பவே புனிதாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வீடு தேடி வந்து சொல்லுச்சு. ஆனா நான் உன் பேச்சை கேட்டு ராசாத்தி அக்காவை நம்பாம துரத்தி விட்டேன். என்ன கார்த்தி? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் ராசா, கார்த்தி அந்த புனிதா புளிச்சு போனவ அவ இல்லன்னா என்ன, உனக்கு சூப்பரான பொண்ணா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன்டா. எப்படி? ஏற்கனவே கல்யாணம் ஆனவளையா இல்ல குழந்தை பெத்தவளையா? விட்டா 4 குழந்தைக்கு அம்மாவா இருக்கவளை என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்க போல. அப்படியெல்லாம் நாங்க பண்ணுவோமா கார்த்தி? நீ பேசாத. வாய் கோணி கோணி பேசி என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டல.
உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அம்மா, சார் இவங்களை லேஸ்ல விட்டுறாதீங்க சார். நல்ல பெரிய கேஸா போட்டு இவங்களை வெளியில வர முடியாத அளவுக்கு பண்ணுங்க சார். சொல்லிட்டு இல்ல தம்பி, நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. ஐயோ சார் இவன் என் தம்பி தான் சார். கல்யாணம் நின்னு போச்சுங்கிற கோவத்துல இவன் என்னென்னமோ பேசுறான். இவன் பேசுறத கேட்டு எதுவும் பண்ணிடாதீங்க சார். சார் நான் உங்க தம்பிலாம் ஒண்ணும் இல்ல சார். அவங்க சொல்றது எதுவுமே கேட்காதீங்க சார். இவங்களை உள்ள வச்சு கேஸ் போட்டு பெரிய தண்டனையா வாங்கி கொடுங்க சார். ஐயோ கார்த்தி, பார்ட்டி விட என்னடா நான் உன் அக்காடா. டேய் கார்த்தி, டேய் கார்த்தி. சார் அவங்கள சும்மா விட்டுறாதீங்க சார். நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். கிளம்பு.